நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பல் மருத்துவர்களின் 37வது மாநில மாநாடு சிகரம் 24 நடைபெற்றது. மாநாட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகையில் மாநாடு சிறப்பு பெற வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பல் மருத்துவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். of the members and for the upliftment of a profession. I will do my duties of the Indian Dental Association with utmost sincerity and dedication. தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் ஜி.பி. சுரேந்திரன், செயலாளர் செந்தாமரை, மாநாட்டு செயலாளர் மகேஸ்வர், ஒருங்கிணைப்பு தலைவர் கௌதமன், நீலகிரி மாவட்ட பல் மருத்துவர்கள் சங்க தலைவர் இனியன், செயலாளர் பிரவீன் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு முழுவதும் இலவச பல் மருத்துவ சிகிச்சை முகாம்கள் நடத்துவது, 5 ஆம்புலன்ஸ் சேவைகள் தருவது குறித்து மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இம்மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த பல் மருத்துவர்கள் சுமார் 850 பேரும், பல் மருத்துவ மாணவர்கள் 300 பேரும் கலந்து கொண்டனர். மேலும் பல் மருத்துவ நவீன உபகரணங்கள், மருந்துகள் குறித்து 64 அரங்குகள் அமைத்து பிரம்மாண்ட கண்காட்சி இடம்பெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் 98 வயதான மூத்த பல் மருத்துவரான சோப்ரா சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு 29ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் கௌதமன் தலைமையில் டாக்டர்கள் வெங்கடேஷ், பிரவீன்குமார், இனியன், டைட்டஸ் ஜார்ஜ், பாவனா, செந்தில்குமார், ஆனந்த், ஜிஜோ ஜார்ஜ், ஆஷா ஜிஜோ, ரூபி டைட்டஸ், சஜ்னி தேவி, வினோத்குமார், ஜோஸ் ஜார்ஜ், வினோத்குமார் மற்றும் நீலகிரி பல் மருத்துவ சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். வணக்கம் அன்பராகும் நேரில் குன்னூர் சென்ட் ஆண்டனிஸ் ஸ்கூலில் 37th IDA தமிழ்நாடு ஸ்டேட் டென்டல் கான்ஃபரன்ஸில் டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபரன்ஸு ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அது குறித்து நம்ம கேட்டுக்கலாம். டாக்டர் கௌதமன் அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாக, ராகம் நேயர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ராகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும், அதன் நிர்வாகிகளுக்கும் இந்திய பல் மருத்துவக் கழக சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வு நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரிலே முதலாக நடக்கின்ற நிகழ்வு. இதுவரை நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்ததில்லை. தமிழ்நாட்டு முழுவதிலும் இருந்த பல் மருத்துவர்கள், பல துறைகளிலும் சேர்ந்த நிபுணர்கள் ஏறத்தாழ 500 பேர் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். இங்கே ஒரு ஆண்டனி ஸ்கூல் என்ற ஒரு பெரிய வளாகத்திலே இந்த மாநாடு கூட்டப்பட்டுள்ளது. மாவட்ட தலைவர் டாக்டர் இனியன் அவர்கள் தலைமையில், மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரவீன் அவர்கள் முன்னிலையிலே இந்த நிகழ்வு நடக்கின்றது. மாநிலத்தின் தலைவர் டாக்டர் சுரேந்திரன், மாநில செயலாளர் டாக்டர் செந்தாமரை கண்ணன் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய நிகழ்வாக, ஒரு பெரிய அக்கேஷனாக பல் மருத்துவர்களுக்கு இருக்குது. இங்கே 2 நாட்கள் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பல் மருத்துவத்துறையில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வுகள், இன்னைக்கு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னவோ அதெல்லாம் சொல்கிற மாதிரி, அது பங்கிடுற மாதிரி ஒரு நிகழ்வு இது. இது யூஷுவலாக எல்லா மருத்துவத்துறையில் இருக்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்கும். அதில் இந்த மாநாடு பல் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடு. குன்னூரில் மலைவாசஸ்தலத்தில் சிகரம் என்ற பெயரில் இந்த நிகழ்வு நடக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் அதை தெரிவிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி பல் மருத்துவத்துறையை சேர்ந்த பல மருத்துவ உபகரணங்களை விற்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டால்கள்லாம் போட்டிருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக இன்னும் 2 நாட்களுக்கு இந்த மாநாடு நடக்கும். சார், இந்த கான்ஃபரன்ஸோட நோக்கம் சொல்லிட்டீங்க, இதனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்? ஏன்னா இப்போ நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடத்துறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்? அதாவது ஒரு மருத்துவத்துறை ரீதியான மாநாடுகள் எதுலையுமே லேட்டஸ்டாக என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த மாநாடுகளில் தான் பேசுவோம். சாதாரணமாக பல் மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை, மருத்துவத்துறையிலேயே பொதுவாக அந்த மாநாடுகளில் தான் நம்ம லேட்டஸ்டாக என்ன பண்ணுறோம், அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்குவாங்க. அது மற்ற இளைஞர்களுக்கும் புதிதாக மருத்துவர்கள் ஆகிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனால் பல நன்மைகள் இருக்குது. மக்களுக்கு தான் அந்த நன்மைகள் போய் சேரப்போகுது.
நாங்கள் இப்போ ஒன்று புதுசாக சொல்லி கொடுத்தோம்னா அது புதுசாக வந்த இளைஞர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா அது மக்களுக்கு தான் அது பயன்பாட்டுக்கு அது போக போகுது. இப்போ நேற்று வந்து ப்ரீ கான்ஃபரன்ஸ் கோர்ஸ்னு சொல்லுவோம். மாணவர்களை வச்சு நேற்று 2 இடத்துல நாங்கள் வந்து அந்த ப்ரீ கான்ஃபரன்ஸ் கோர்ஸ் நடத்துகிறோம். அதில் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குங்கிறது பசங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். ஹேண்ட்ஸ் ஆன்னு சொல்லுவோம். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நீங்கள் கொடுத்தோம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நாளைக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அது இன்டைரக்டாக வந்து மக்களுக்கு ஒரு சேவை. இது வந்து இட்ஸ் ஏ எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக நடக்கணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஏற்பாடுகளை பண்ணுறோம். இது எல்லா மருத்துவத்துறையில் இருக்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த மாதிரி பல் மருத்துவத்தில் இங்கே நடக்கிறோம். குன்னூரில் ஏன் நடத்திருக்கோன்னா, இது வரைக்கும் யாருமே இது செஞ்சதில்லை. அதனால் ஒரு முன்முயற்சியாக இதை நாங்கள் முதல் முறையாக குன்னூரில் செய்கிறோம். டாக்டர், நீங்கள் சொல்கிறப்ப நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸாக இல்லை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண முடியாது? அதாவது ஏறத்தாழ ஒரு 60% 70% வந்து இந்தியாவிலேயே செய்கிறாங்க. ஆனால் நிறைய பொருள்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம். அந்த வெளிநாட்டு பொருள்கள் என்னென்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இல்லை உள்நாட்டிலேயே லேட்டஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து இந்த ட்ரேட் ஃபேரில் வந்து நாங்கள் பார்க்க முடியும். இந்த ட்ரேட் ஃபேர் வந்து எங்களுக்கு ஒரு கன்செஷன் ரேட்டில் கொடுப்பாங்க பொருள்கள் எல்லாம். அந்த பொருள்கள் கன்செஷன் ரேட்டில் கொடுக்குறப்ப அது டாக்டர்ஸுக்கும் அட்வான்டேஜ் ஆகும். இன்டர்ன் வந்து பப்ளிக்குக்கும் அது அட்வான்டேஜ் ஆகும். சார்ஜ் பண்ணுறது அது இதெல்லாம் கூட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்ததுன்னா, சிடி ஸ்கேன் மிஷின் நார்மலாக வாங்கினீங்கன்னா நீங்கள் 10 கோடி ரூபாய் இருக்கும். அதே கான்ஃபரன்ஸில் எங்களுக்கு 8 கோடி கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ரே மற்ற பொருள்கள்லாம் இங்கே இருக்கிறது நம்ம கொஞ்சம் விலை குறைவாக. இப்போ டென்டல் சேர் இருக்குது. டென்டல் சேர் சாதாரணமான ஒரு சேர் வாங்கினேன்னா 4 இருந்து 5 லட்சம் ஆகும். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் குறைவாக கிடைக்கும். அது புதியதாக வருகின்ற மருத்துவர்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால இது வந்து எங்களுக்கு பயன்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். இன்டர்ன் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு தி பப்ளிக். டாக்டர், எத்தனை டாக்டர்ஸ் வந்திருக்கீங்க? இந்த நீலகிரி மாவட்டத்தில் பல் மருத்துவர்கள் 65 பேர் இருக்கிறோம். அந்த 65 பேரும் கடுமையான ஒரு உழைப்பினால் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏறத்தாழ 400 மருத்துவர்கள் இங்கே வந்திருக்காங்க இன்னைக்கு. டாக்டர், உங்கள் கான்ஃபரன்ஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் டாக்டர் ராகவ் திலகன் சார். தேங்க்யூ டாக்டர். நன்றி. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் சார்பில், நீலகிரி மாவட்டத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. I'm the oldest member in 98 years. Bless you. You are like my grandmother. The oldest dentist in India. First dentist in India. He's a World War veteran, right? He participated in World Of the Indian Dental Association, with the utmost sincerity and dedication, I will not indulge in activities that are detrimental to the pride and honor of the Indian Dental Association. I am proud to be a member of the Indian Dental Association. Thank you so much. திரு M.K. ஸ்டாலின்ஸ் மெசேஜ். வணக்கம். இன்று குன்னூரில் நடைபெறும் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் தமிழ்நாடு மாநில சங்கத்தின் 37வது மாநாடு மாபெரும் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற உழைத்திட்ட அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. This conference is important for advancing public dental health and for dental professionals to share their experiences. I congratulate the organizing committee and wish the 37th Tamil Nadu State Conference, SIGRAM 2024, all success. Thank you so much for the opportunity. So, ladies and gentlemen, esteemed dentists and distinguished guests, on behalf of the district administration, it gives me immense pleasure to warmly welcome you all to the beautiful hills of Nilgiris for the 37th Tamil Nadu State Dental Conference. We are honored to host around 600 dedicated dental professionals in this serene setting. As a child, I often accompanied my uncle and aunt, both doctors, to conferences across the country. Those experiences instilled in me a deep appreciation for the medical community, and it is with great joy that I now stand before you, hosting such a significant event in our district.
Today, we find ourselves at a pivotal moment in dentistry. The integration of technology into practices has transformed the landscape, enabling us to provide better services and enhance patient care. Innovations such as digital imaging, teledentistry, and AI-driven diagnostics are revolutionizing dentistry. During my school years, I had braces for 4 long years. I remember those bulky steel braces and how self-conscious I felt. Today, we've come such a long way. Just while coming around, I was taken around all your stalls over here, and with innovations like invisible braces that offer both comfort and aesthetics. So this transformation is a testament to how far the field has advanced and how technology continues to enhance the patient experience. However, as we embrace these advancements, we must remain steadfast in our commitment to ethical standards. Balancing technological progress with ethical practices is crucial to maintaining the trust and confidence of patients. I would also like to take this opportunity to encourage greater community engagement. I believe we can leverage our expertise by collaborating with local administration to organize free dental camps and provide essential dental care to those in need. Together, we can make a significant difference in the lives of many and ensure that quality dental care reaches every corner of our society. I would like to take a moment to express my gratitude to the office bearers of the IDA for selecting our district as the venue for this conference. Your belief in us is truly appreciated. A special thanks goes to the organizers, volunteers, and the venue hosts, St. Anthony's Higher Secondary School, which has consistently supported such events in our community. To all the participants, thank you for your presence and active engagement. It is your participation that makes this conference a success. We look forward to hosting more such events in the future and assure you of our full support whenever you need it. As a famous old quote goes, it takes a lifetime to explore the Nilgiris, but in the short time that you're here, as you explore the stunning landscapes of the Nilgiris, I hope you not only gain valuable insights from the conference, but also create cherished memories with your families. Wishing you a fruitful and enjoyable time here. Thank you. Dignitaries on and off the dais, all doctors, organizing secretaries, good afternoon to everybody. First of all, I would like to express my gratitude that the organizing team has given me this privilege to be part of this conference. So as it was discussed here, after 20 years, this conference is being hosted in Nilgiris. So that itself is a great, proud and prestigious moment. So I think Nilgiris being a high altitude district with its cold climate and all, so this importance of oral health and oral hygiene being in this low temperatures is more relevant than to be in any other place. So that way the location of this place to host this conference becomes more relevant and more apt. So this conference, this 37th conference being held in Nilgiris, where public need to be more aware about oral health and hygiene, that makes the conference more relevant, and the place, the choice of this place becomes more apt, sir. And this, as we were shown, this stalls and high new modern equipments and all the developments of this field, how this field of dentistry has evolved. So it is very glad and very privileged to know about all this, and good that public will also get to know about all the recent developments happening in the field of dentistry. And as sir was suggesting about the introduction of dental ambulance and all, so let the conference also come out with more such innovative ideologies and ways to implement it, and let our public in Nilgiris and students also benefit from more such hygienic practices and innovative practices and outcomes, such outcomes, let it come out of this conference. And once again, as part of district police, we are very privileged to make arrangements, security arrangements for this conference. And thank you. Thanks for giving an opportunity to be a part of this conference. Thank you. He completed his BDS in the year 1948, amongst the first dentists of independent India. He came to Ooty in the year 1969 after retiring from the army, and he was practicing until he was 86 years old.
Dr. Chabra will be celebrating his 100th birthday with all of us in the year 2026. So it's an honor and a privilege for our branch to have you with us here today. We recognize and celebrate your presence, sir. Thank you so much. Bless you, my children, grandchildren. We would be honored if you could speak a few words. Speech is the shortest speech, so I won't take much of your time. Thank you, my dear colleagues. Bless you, my children, grandchildren. But I'm not going to make it a solemn way. I'm one of those who love humor. So I'm going to have a humor on ourselves, the dentists. You know, a very senior dentist, like myself, he passed away. So they buried him in a grave. And you know what is the epitaph on his gravestone? This is the last cavity he filled. Thank you. குன்னூர் சென்ட் ஆண்டனிஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 37th ஐடிஏ தமிழ்நாடு ஸ்டேட் டென்டல் கான்ஃபரன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்ட நேரத்தில் இனி தொடங்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள்லாம் வந்திருக்காங்க. தமிழ்நாடும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்தும் ஒரு சில பேரெல்லாம் வந்திருக்காங்க இங்கே. அது மாதிரி டென்டல் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. இது குறித்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. இது குறித்து டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ராகம் டிவி நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று இருக்கிற இந்த பல் மருத்துவ மாநாடு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பல் மருத்துவர்கள்லாம் இன்றைக்கி குன்னூரில் அசம்பிள் ஆகிருக்காங்க. இங்கே வந்து பல் மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்கள், மெட்டீரியல்ஸ், ஸ்டால்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு பண்ண டென்டல் சர்ஜன்ஸ், பல் மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அது போக நிறைய சயின்டிஃபிக் செஷனும் இங்கே நடக்குது. அந்த சயின்டிஃபிக் செஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விவேகானந்தா டென்டல் காலேஜ்லேருந்து சில 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் ஜேகேகே டென்டல் காலேஜ் குமாரபாளையம் ஈரோடு அங்கேருந்து ஒரு 80-85 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அகடமிக்கும் அட் சேம் டைம் ப்ரொஃபஷனலாக ரெண்டு பக்கமும் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்திய பல் மருத்துவ சங்கம் நீலகிரி கிளை நாங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாநாடை எங்களுக்கு கொடுத்தது வந்து தமிழ்நாடு கிளை சங்கம், சேலம் டாக்டர் சுரேந்திரன் தலைவர், டாக்டர் செந்தாமரை கண்ணன் செக்ரட்டரி செயலாளர், டாக்டர் ராஜ்குமார் ட்ரெஷரர். ஸோ இவங்களோட இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. 37th ஐடிஏ தமிழ்நாடு ஸ்டேட் டென்டல் கான்ஃபரன்ஸ் சென்ட் ஆண்டனிஸ் குன்னூரில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், டென்டல் டாக்டர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்மகிட்ட யார் இருக்கான்னு பாருங்க, டாக்டர் செந்தில்நாதன் சிவா அவர்கள் நம்ம இருக்கார். அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். குட் மார்னிங். எப்படி இருக்குங்க டாக்டர் கான்ஃபரன்ஸ்? நல்லா இருக்குது. இது வந்து 2002 வந்து நம்ம முன்னாடி நீலகிரி பல் மருத்துவங்க வந்து கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகே. After 2002, this is the next time we are organizing. Nearly after 22 years, Nilgiri's branch has been given the opportunity. When we organized for the first time, அதான் 2002 நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம நீலகிரி பிரான்ச் டென்டிஸ்ட் மட்டும் ஒரு 12 பேர் தான் இருந்தோம். ஹோல் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, ஊட்டி, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி அண்ட் மஞ்சூர். இன்றைக்கி வந்து நம்ம பிரான்ச் ஸ்ட்ரென்த் வந்து 80க்கு மேலே தாண்டியாச்சு. ஸோ இதோட டெவலப்மெண்ட் எப்படின்னா, இப்போ நீலகிரிஸில் டென்டல் ஃபீல்டு வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு, இப்போ காமிக்குது. ஸ்டேட் பிரான்ச்சில் வந்து இப்போ நமக்கு ஆனர் கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம டென்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ரெகக்னிஷன் வந்திருக்கு. இப்போ இனாகுரேஷன் இப்போது கலெக்டர் வர போகிறாங்க, மேடம் வர போகிறாங்க, எஸ்பி மேடம் வர போகிறாங்க. பப்ளிக்லேயே நிறைய இனாகுரேஷன் வந்திருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் கான்ஃபரன்ஸ். ஓகே. இந்த 2 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் நடைபெறுது. இந்த 2 நாளில் என்ன மாதிரியான அஜெண்டாஸ் இருக்கும்? இந்த கான்ஃபரன்ஸில் வந்து மொத்தமாக வந்து 32 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, எல்லா ஸ்பெஷாலிட்டிஸில். இப்போ டென்டிஸ்ட்ரி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு, எல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். எல்லா டென்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஆன்கோயிங் கண்டினியூயிங் டென்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது வந்து இன்னைக்கு காலையிலேருந்து 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ப்ரீ கான்ஃபரன்ஸ் கோர்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கோர்சஸுங்க. இன்றைக்கி நாளைக்கு வந்து தியரட்டிக்கல் கோர்சஸ், ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இனாக்ரேஷன் வந்து ஒரு ஃபார்மல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். மிச்சதெல்லாம் வந்து கண்டினியூயிங் டென்டல் எஜுகேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் டென்டிஸ்ட் அசோசியேஷனில் வந்து
கண்டினியூஸாக நம்ம டென்டிஸ்ட்டுக்கெல்லாம் எஜுகேஷன் கொடுப்போம். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது, எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அப் டு டேட் நம்ம டென்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் தான் அப் டு டேட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எல்லோரும் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ், அவங்க திருப்பி காலேஜுக்கு போய் படிக்க முடியாது, யூனிவர்சிட்டியில் போய் படிக்க முடியாது. இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் அப் டு டேட் வித் டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது. ஸோ ஹைடெக் டென்டிஸ்ட்ரி நீல்கிரிஸ்க்கு இப்போ வந்து ஒரு எக்ஸ்போஜர், நம்ம டென்டிஸ்ட்க்கு இது ஒரு எக்ஸ்போஜர். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இது கண்டிப்பாக ஆல் ஓவர் நீல்கிரிஸ், அது ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, மஞ்சள் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ டாக்டர். குன்னூர் சென்ட் ஆண்டனிஸ் பள்ளியில் 37வது ஐடிஏ தமிழ்நாடு ஸ்டேட் டென்டல் கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் குற்றுவிளக்கேற்றி இதனை துவக்கி வைத்தனர். அது குறித்து சிஎம் ஒரு சில வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஐடிஏ பற்றி. டாக்டர் கௌதமன் கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் உடையவர்களாக நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த முதலாக நடக்கின்ற இந்த 37வது தமிழ்நாடு மாநில பல் டாக்டர்கள் கருத்தரங்கத்திற்கு அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்றார். அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நீலகிரி மாவட்ட பல் மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.